எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எந்த படத்தினுடைய ரிவ்யூ பார்க்க போறோம்னா, பேட்ரியாட் படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் மலையாளத்திலிருந்து டப்பிங்ல வெளிவந்த படம் தான் பேட்ரியாட். இந்த படத்துல யார் யார் லீட் ரோல்னா, நயன்தாரா மேம், மோகன்லால், மம்முட்டி, ஃபகத் ஃபாசில் இத்தன பேர் நடிச்சிருக்காங்க. சரி படத்தினுடைய கதைக்கு போலாம். டைரக்டர் பேர் எதுவும் தெளிவா தெரியல. இத லைவ் ரிவ்யூல வரப்போது வேணா சொல்றேன். சரி படத்தினுடைய கதைக்கு போலாமா? இந்த படத்துல என்ன மாரி ஒரு விஷயம்னா, மொபைல்ல வந்து ஒரு ஆப்ப டவுன் பண்ணி சோசியல் மீடியாவ கண்ட்ரோல் பண்ற மாரி ஃபகத் ஃபாசில் விடணும்னு நெனைக்கிறாரு. ஆனா வந்து இது இவருக்கு மட்டும் தான் தெரியும். மத்தவங்களுக்கு அது சாதாரண ஆப்ன்னு நெனச்சிட்டுருக்காங்க. அந்த லிங்க டச் பண்ணா மட்டும் போதும். மொபைலே தன்னுடைய கண்ட்ரோல்குள்ள எடுத்துட்டு வர மாரி ஒரு சீக்ரெட் விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்காக பெரிய பெரிய ஆஃபீசர்ஸ்க்கு அனுப்பக்கூடிய ஒரு அந்த வெப்சைட் லிங்க்க. அந்த லிங்க வந்து சாதாரண மக்களுக்கு செக்சுவலா இருக்கிறவங்க, தனிமையில இருக்கிறவங்களோட மொபைல கண்ட்ரோல் பண்ணி அந்த விஷயத்த வச்சு பிளாக்மெயில் பண்ணணும்னு நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல மாட்டுனவங்க தான் மோகன்லால், மம்முட்டியோட தெரிஞ்சவங்க. அது எப்படி கண்ட்ரோல் பண்றாங்க? அவங்க கிட்ட இருந்து எப்படி வெளிய வராங்க? அப்படின்னு சொல்லிட்டு படத்த எடுத்துட்டு போறாங்க. நயன்தாராவுக்கும் இதுக்கும் என்ன கனெக்ட்னா, இந்த தப்ப நீங்க கண்டுபிடிச்சு குடுங்கன்னு சொல்லி மோகன்லால், மம்முட்டி கிட்ட கேட்கும்போது, அவங்க 2 பேரும் சும்மா டிஃபென்ஸ் அட்டாக் வந்து ஃபகத் ஃபாசில் சைட் சார்புல இருந்தும், அந்த ஆப் சைடு சார்புல இருந்தும் ரொம்ப பிரஷர் குடுக்குறாங்க. அதிலிருந்து எப்படி வெளிய வராங்க? என்னென்ன பிரச்சனைய ஃபேஸ் பண்றாங்க? இந்த மாரி ஒரு ஆப் வந்தா எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்? இது அஃபிஷியலா சக்சஸா? அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் தான் பேட்ரியாட். இந்த படத்துல மியூசிக் வைஸ் அந்த அளவுக்கு எதுவும் லேக் தான். படத்துல கதையே ரொம்ப லேகு. ஒரு பெரிய பெரிய ஆக்டர்ஸ் காஸ்டியூம்ஸ போட்டதுனால படம் வந்து ஹிட் அந்த மாரிலாம் எதுவுமே இல்ல. படத்துல கதைன்றது எதுவுமே இல்ல. ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சு இந்த படத்த ஏமாற வேணாம். இந்த வாரத்துல வந்து ஒரு ஃபெயிலியர் படம்னா பேட்ரியாட். இந்த படத்த புரொடியூசர் எப்படி நம்பி புரொடியூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. இந்த மாரி கதைக்கு வாய்ப்பு குடுக்குறீங்க. எவ்வளவோ நல்ல நல்ல கதைக்கு வந்து வாய்ப்பு குடுக்குறதில்ல. அ கம்மி பட்ஜெட்ல போட்டு எடுத்துடுறீங்க. அதனால சொல்ல வர விஷயம் என்னன்னா, மிஸ்டர் எக்ஸோடலாம் இந்த பேட்ரியாட்ன்றது அந்த அளவுக்குலாம் இது இல்ல. நீங்க மிஸ்டர் எக்ஸே பார்க்கலாம் நம்மளுடைய ஆர்யா சார் நடிச்ச மிஸ்டர் எக்ஸே படம் நல்லா இருக்குது. அதுக்கு எதுவும் கதைக்களம் வேற ஏதாவது நீங்க நினைக்கலாம். ஆனா, சிம்பிளா இருக்கக்கூடிய விஷயத்தையே பார்த்துடலாம். நம்ம பேட்ரியாட்ன்னு சொல்லிட்டு ஓவர் எதிர்பார்ப்பா போய் ஃபெயிலியர் பண்ண வேணாம். டெக்னீஷியன்ஸ் வைஸ் பேட்ரியாட் படத்துல சூப்பரா இருக்குது. மத்தபடி கதைன்றது எதுவும் இல்ல. யாரும் பார்த்து ஏமாற வேணாம். பாய்.